ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி பொட்டன்ஷியோமீட்டராக அட்ரினோட யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து உங்கள் அட்ரினோ ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எப்படி ஒரு இன்புட் டிவைஸ்லேருந்து இன்புட் ரீட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சீரியல் பிகின் கொடுத்துக்கலாம். சீரியல் டாட் பிகின் கொடுத்து 9600 சொல்லி அசைன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ வாய்டு லூப்பில் நம்ம வந்து A0 வந்து நம்ம இன்புட்டாக எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக அனலாக் ரீட் போட்டுக்கலாம். அனலாக் ரீட் கொடுத்து நம்ம A0 பின்னை வந்து அசைன் பண்ணிக்கலாம். கொடுத்தக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து ஒரு வேல்யூவில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா பிரிண்ட் பண்ணி பார்க்குறக்காக. அதுக்காக இன்டிஜர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து வேல்யூ அப்படின்னு கொடுத்து வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணக்கப்புறம் ஜஸ்ட் வந்து அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பொட்டன்ஷியோமீட்டரோட வேல்யூ கிடச்சிரும். அந்த வேல்யூ கிடச்சோன்னா நம்ம வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். சீரியல் டாட் பிரிண்ட் எல்என் நம்ம வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுக்காக வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், அவ்வளோதான். இப்போ அந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க கம்பைல் பண்ணி. இங்கே வந்து டிலே 1 கொடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டேபிலிட்டிக்காக நம்ம டிலே 1 கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம அந்த அட்ரினோ பின் யூஎன்ஓ போர்டில் பொட்டன்ஷியோமீட்டர் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இதுதான் பொட்டன்ஷியோமீட்டர். இந்த பொட்டன்ஷியோமீட்டரில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு 3 வயர் எடுத்து சால்ட்ரிங் பண்ணி டேப் போட்டு வச்சுட்டேன். நீங்கள் வந்து அதை மாதிரி கனெக்ட் பண்ணிக்கங்க. இதில் வந்து இது வந்து விசிசி இல்லை கிரவுண்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பக்கம் இருக்கிறத விசிசி இல்லை கிரவுண்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்கிறத மட்டும் எப்போயுமே வந்து இன்புட்டு தான். ஸோ அதை மாற்ற முடியாது. இந்த 2 பக்கம் இருக்கிறத வந்து காமனாக எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த பக்கம் இருக்கிறத கிரவுண்ட்லேயும் தென் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற வயலட் கலரையும் 5 வோல்ட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். 5 வோல்ட்லேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு சென்டர் பின், அதாவது க்ரீன் பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து A0 கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து லேப்டாப்பில் இருக்கிற இதை ஓப்பன் பண்ணிக்கலாம், சீரியல் மானிட்டரை. ஓகே, இப்போ அதே மாதிரி அட்ரினோ ஐடிக்குள்ளே போய்க்குங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் அதோட ப்ரோக்ராமுங்கிறது. நீங்கள் டேரெக்டாக அதை எடுத்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணி போடுறேன். போர்ட் செலக்ட் பண்ணிட்டு சீரியல் மானிட்டர் இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ நல் வேல்யூ இருக்குது, 145 கட்டுது. இப்போ நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். லைட்டாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பண்ண அதில் இருக்கிற வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. தென் இப்போ கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணால் வேல்யூவும் கம்மியாகுது. தென் 0க்கு போயிடுது. நம்மளுக்கு 0லேருந்து 1023 வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதோட வேல்யூ கிடைக்கிது. ஸோ நம்ம இந்த 1023 வரைக்கும் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் கொடுத்து நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.